ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நல்ல ஒரு வேலையும் நான் எனது பையனானது படித்து விட்டான், இருந்தாலும் அவன் படித்ததற்கான வேலையானது கிடைக்கவில்லை. அப்படியே வேலைகளானது கிடைத்தாலும் அவனுக்கு ஊதியமானது பத்தவில்லை என்று கூறுபவர்களுக்கும் திருமணமானது நடக்கவே மாட்டேங்கிறது. ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது என்று ஒரு பொண்ணாக நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அல்லது மாப்பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தோஷமானது இருக்கிறது, இதனால் திருமணமானது நடக்க மாட்டேங்கிறது என்று கூறுபவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள், கடன் பிரச்சனை என எல்லாவித கஷ்டங்களுக்கும் எல்லாவித பிரச்சனைகளுக்குமே நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் விளையாட்டுத்தனமா தொடர்ந்து இந்த நாட்களில் முழுவதும் 11 நாட்களும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் கூறி வாருங்கள். இப்படி நீங்கள் 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வருவதனால் மிக பெரிய அளவிற்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதனுடைய நன்மைகளானது இருக்குமாம். நாம் எத்தனையோ கோயில் குளங்களுக்கும் எத்தனையோ பரிகாரங்களையும் எத்தனையோ தெய்வங்களையோ நாம் ஊரிலிருந்து எவ்வளவோ தொலைவில் சென்று கூட பார்த்து கொண்டிருப்போம். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நாம் குளித்து விட்டு தான் கூற வேண்டும், அசைவம் சாப்பிடாமல் தான் கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. பூஜ்யரின் முன்பு கூற வேண்டும் என்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பித்தீர்கள் என்றால் 108 முறைகள் கூறிவிட்டு தான் அதற்கு அப்புறமாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். இதனை கிழக்கு திசை நோக்கி கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் முழு மனதுடன் இதனை நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற தொடங்குங்கள். முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்கும்போது ஏதாவது ஒரு காரியம் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 நாட்கள் 21 நாட்கள் வரை நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விடுமோம். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதனால் விடுபடு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முக்கியமாக வேலை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இது அனைத்துமே தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அதிக அளவில் உதவி செய்யுமாங்க. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பிச்சிங்கன்னா அதை விடக்கூடாது. தரையில் அமராமல் வேறு ஏதாவது பெட்ஷீட்டோ பாயோ அதுக்கு மேலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முழு மனதுடன் உங்களது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ யாரை வேண்டுமானாலும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அந்த ஒரு காரியமானது நடக்கும் என்று பாசிட்டிவாக நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்குங்கள். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். சிவம் பவது கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய வர்த்தனம் மமதுக்க விநாசாய சந்தாய தீபம் நமோ நம. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி 108 முறைகள் 21 நாட்கள் அல்லது 11 நாட்கள் எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் கூறிவார்கள். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தவறாமல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் யாருக்கு வேணும் இதனை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நல்ல ஒரு வேலையும் நான் எனது பையனானது படித்து விட்டான், இருந்தாலும் அவன் படித்ததற்கான வேலையானது கிடைக்கவில்லை. அப்படியே வேலைகளானது கிடைத்தாலும் அவனுக்கு ஊதியமானது பத்தவில்லை என்று கூறுபவர்களுக்கும் திருமணமானது நடக்கவே மாட்டேங்கிறது. ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது என்று ஒரு பொண்ணாக நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அல்லது மாப்பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தோஷமானது இருக்கிறது, இதனால் திருமணமானது நடக்க மாட்டேங்கிறது என்று கூறுபவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள், கடன் பிரச்சனை என எல்லாவித கஷ்டங்களுக்கும் எல்லாவித பிரச்சனைகளுக்குமே நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் விளையாட்டுத்தனமா தொடர்ந்து இந்த நாட்களில் முழுவதும் 11 நாட்களும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் கூறி வாருங்கள். இப்படி நீங்கள் 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வருவதனால் மிக பெரிய அளவிற்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதனுடைய நன்மைகளானது இருக்குமாம். நாம் எத்தனையோ கோயில் குளங்களுக்கும் எத்தனையோ பரிகாரங்களையும் எத்தனையோ தெய்வங்களையோ நாம் ஊரிலிருந்து எவ்வளவோ தொலைவில் சென்று கூட பார்த்து கொண்டிருப்போம். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நாம் குளித்து விட்டு தான் கூற வேண்டும், அசைவம் சாப்பிடாமல் தான் கூற வேண்டும்
என்று ஒன்றுமே கிடையாது. பூஜ்யரின் முன்பு கூற வேண்டும் என்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பித்தீர்கள் என்றால் 108 முறைகள் கூறிவிட்டு தான் அதற்கு அப்புறமாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். இதனை கிழக்கு திசையை நோக்கி கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முழு மனதுடன் நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் முழு மனதுடன் இதனை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற தொடங்குங்கள். முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்கும்போது ஏதாவது ஒரு காரியம் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 நாட்கள் 21 நாட்கள் வரை நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விடுமோம். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதனால் விடுபடு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முக்கியமாக வேலை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இது அனைத்துமே தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அதிக அளவில் உதவி செய்யுமாங்க. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பிச்சிங்கன்னா அதை விடக்கூடாது. தரையில் அமராமல் வேறு ஏதாவது பெட்ஷீட்டோ பாயோ அதுக்கு மேலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முழு மனதுடன் உங்களது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ யாரை வேண்டுமானாலும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அந்த ஒரு காரியமானது நடக்கும் என்று பாசிட்டிவாக நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்குங்கள். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு இதுதான் அந்த ஒரு மந்திரம். மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நல்ல ஒரு வேலையும் நான் எனது பையனானது படித்து விட்டான், இருந்தாலும் அவன் படித்ததற்கான வேலையானது கிடைக்கவில்லை, அப்படியே வேலைகளானது கிடைத்தாலும் அவனுக்கு ஊதியமானது பத்தவில்லை என்று கூறுபவர்களுக்கும் திருமணமானது நடக்கவே மாட்டேங்கிறது. ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது என்று ஒரு பொண்ணாக நாங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், அல்லது மாப்பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தோஷமானது இருக்கிறது, இதனால் திருமணமானது நடக்க மாட்டேங்கிறது என்று கூறுபவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள், கடன் பிரச்சனை என எல்லாவித கஷ்டங்களுக்கும் எல்லாவித பிரச்சனைகளுக்குமே நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் விளையாட்டுத்தனமா தொடர்ந்து இந்த நாட்களில் முழுவதும் 11 நாட்களும் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் கூறி வாருங்கள். இப்படி நீங்கள் 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வருவதனால் மிக பெரிய அளவிற்கு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இதனுடைய நன்மைகளானது இருக்குமாம். நாம் எத்தனையோ கோயில் குளங்களுக்கும் எத்தனையோ பரிகாரங்களையும் எத்தனையோ தெய்வங்களையோ நாம் ஊரிலிருந்து எவ்வளவோ தொலைவில் சென்று கூட பார்த்து கொண்டிருப்போம். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு பவரானது இருக்கிறதாம். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நாம் குளித்து விட்டு தான் கூற வேண்டும், அசைவம் சாப்பிடாமல் தான் கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. பூஜ்யரின் முன்பு கூற வேண்டும் என்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பித்தீர்கள் என்றால் 108 முறைகள் கூறிவிட்டு தான் அதற்கு அப்புறமாகத்தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். இதனை கிழக்கு திசையை நோக்கி கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் முழு மனதுடன் இதனை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற தொடங்குங்கள். முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்கும்போது ஏதாவது ஒரு காரியம் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 நாட்கள் 21 நாட்கள் வரை நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விடுமோம். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதனால் விடுபடு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முக்கியமாக வேலை கிடைக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இது அனைத்துமே தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அதிக அளவில் உதவி செய்யுமாங்க. எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூற ஆரம்பிச்சிங்கன்னா அதை விடக்கூடாது. தரையில் அமராமல் வேறு ஏதாவது பெட்ஷீட்டோ பாயோ அதுக்கு மேலே அமர்ந்து கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முழு மனதுடன் உங்களது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ யாரை வேண்டுமானாலும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் அந்த ஒரு காரியமானது நடக்கும் என்று பாசிட்டிவாக நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற தொடங்குங்கள். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது